அமைதியான இரவில் சிறிய அட்டிக்குள் தனிமையில் அமர்ந்திருந்த சிண்டரெல்லாவின் கண்களில் கண்ணீர் மின்னியது. அந்த நேரத்தில் திடீரென அறை முழுவதும் பொற்கொடி ஒளியால் நிரம்பியது. அந்த ஒளிக்குள் மெல்லிய சிரிப்புடன் பேர்த்தாய்மாமி தோன்றினார். அவர் கைத்தடியை உயர்த்தி அசைத்ததும் சிண்டரெல்லாவின் பழைய கிழிந்த உடை மின்னும் வெள்ளி நீல ஆடையாக மாறியது. ஒவ்வொரு நூலும் ஒளிர்ந்து நட்சத்திரங்களின் கதிர்களைப் போல பிரகாசித்தது. பின்னர் அவளது கால்களில் ஒளி பறக்கும் கண்ணாடிச் செருப்புகள் தோன்றின. ஒவ்வொரு அடியிலும் அந்த செருப்புகள் மந்திர இசையைப் போல ஒலித்தன. வெளியே இருந்த பூசணிக்காய் மெதுவாக பெரிதாகி பொன்னிற வண்டியாக மாறியது. எலிகள் குதூகலத்துடன் வண்டி ஓட்டிகளாக உருமாற பறவைகள் மகிழ்ச்சியுடன் சுற்றி பறந்தன. சிண்டரெல்லா மகிழ்ச்சியுடன் கண்ணீர் துளிகளை துடைத்து படிகளை இறங்கினாள். அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் மாயத்தூள் பறந்து அந்த இரவு மந்திரமயமாக ஒளிர்ந்தது. அவள் அரண்மனையின் வாசலை கடந்தவுடன் பிரமாண்டமான சந்திரக்கலங்கள், பொன் தூண்கள், வெள்ளி விளக்குகள் அனைத்தும் ஒளிர்ந்தன. விருந்தினர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவளை நோக்கினர். இசை முழங்க அவள் மெதுவாக மண்டபத்திற்குள் நுழைந்தாள். அவளது உடை ஒளிரும் நீர்வீழ்ச்சியைப் போல பிரகாசித்தது. கண்ணாடிச் செருப்புகள் ஒவ்வொரு அடியிலும் கனவுகளின் ஒளியை பரப்பின. அந்த நொடியில் சிண்டரெல்லாதான் கனவுகள் நனவாகும் உலகின் மையமாக மாறிவிட்டாள். நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கலந்த சிரிப்புடன் அவள் அந்த இரவின் அடுத்த அத்தியாயத்தை நோக்கி முன்னேறினாள். ஆனால் இதுதான் தொடக்கம் மட்டுமே. மிக விரைவில் அரண்மனையின் நடன விருந்தில் அவளை எதிர்கொள்ளும் விதி அவள் வாழ்க்கையின் டைக்கும் மாற்றப் போகிறது. பார்ப்போம்.